குறும்படத்தின் தலைப்பு துட்டு துட்டு துட்டு. கதை சுருக்கம். ஒரு அலுவலகம், அதில் 4 நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் வாழ்வில் நட்பும் காதலும் எப்படி பயணிக்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். ஹாய். ஹாய், ஐம் ஹாசன். ஐம் கீர்த்தி. இன்னைக்கு தான் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாமா? ஷோர். வா மச்சான். மச்சான் சுரேஷ், உங்கள் ஆஃபீஸ்லேயே எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஆமாம் மச்சான், எங்கே குமாரை காணோம்? அவன் ஏதாவது கோயிலுக்கு பூஜை ஒன்றா போயிருப்பான்டா. நான் தூங்க போகிறேன்டா. குட் நைட் மச்சான். சரி மச்சான், குட் நைட்ரா. வா மச்சான், ஆஃபீஸ் போகலாம். கிளம்பிட்டேன். மச்சான், நான் இன்னைக்கு பைக் ஓட்டுறேன்டா. ஏய், உன் கேபினில் உள்ள பொண்ணுக்கா சீனாடா. ஓட்டு ஓட்டு, உனக்கு இல்லாததா. பாய்டா. பாய். லஞ்சுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ம் ம். ஹலோ. ஹலோ, யாரு? நான் தான் உங்கள் கூட வேலை பார்க்குற ஹாசன் பேசுகிறேன். என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நான் நம்ம ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எடுத்தேன். ஓ, அப்படியா? சொல்லுங்க. என்ன 2 நாளாக ஆஃபீஸ் வரல? ஃபேமிலி ப்ராப்ளம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல பரவாயில்ல. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பாய்ங்க. நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பேசுகிறேன். பாய். குட் நைட் மச்சான். சரி மச்சான், குட் நைட்ரா. பாய்டா. பாய். ஹாய் கீர்த்தி. குட் மார்னிங். குட் மார்னிங். நேற்று ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, என்ன அது? ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதனால் அவங்க கூட 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி தான் போயிடுச்சு. ஏன் அப்பா இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாரா? எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு நான் மட்டும்தான். யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஏதாவது வேணும்னா தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணு. உங்களுக்கே சிரமம், பரவாயில்ல, இருக்கட்டும். தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கட்டாயம் நான் பண்ணுறேன். கீர்த்தி செல்லம், எங்கம்மா இருக்க? ஹலோ, வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்டா. சரிம்மா. பஸ் ஸ்டாப் வந்துட்டியா? பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டேன்டா. இன்னும் பஸ் இல்லையா செல்லம்? பஸ்ஸில் ஏறிட்டேன்டா. இன்னும் ஆஃபீஸ் வரல? இதோ ஆஃபீஸ் கிட்ட இறங்கி போகிறேன்டா. ஏய், நம்ம கேபின் கிட்ட வந்துட்டேன்டா. நீ எங்க இருக்க? இதோ வந்துட்டேன். என்ன கீர்த்தி செல்லம், சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனே. இன்னைக்கு சாயந்தரம் பீச் போகலாமா? டேய், அம்மா திட்டுவாங்கடா. அம்மாட்ட ஏதாவது சொல்லிட்டு வா. ஹலோ அம்மா. சொல்லுமா கீர்த்தி. ஆஃபீஸில் ஈவினிங் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வர கொஞ்சம் லேட் ஆகும். பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வாடா. சீக்கிரம் வந்துடுவேம்மா. ஏய் லூசே, மணி 5 ஆச்சு, வா போலாம். ஏய் சாரிப்பா, மறந்துட்டேன். ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. வேணாண்டா ஹாசன். ஏய் நில்லு செல்லம். மணி 8 ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வரலாம்டா. அம்மா கேட்டா
சமாளிச்சுக்கலாம்டா. சரி வா கிளம்புவோம். வா மச்சான் சாப்பிடுவோம். நீ வெளில சாப்பிட்டு இல்லையாடா? உன்னை விட்டு எப்படா மச்சான் சாப்பிட்ருக்கேன். என்ன மச்சான் என்ஜாயாடா பீச்சில் இன்னைக்கு? அப்புறம் மச்சி டீட்டு எப்போ? வா போவோம். ஏம்மா லேட்டு? என்னாச்சு? கோயிலுக்கு தாம்மா போயிட்டு வந்தோம். பெத்த மனசு பதறதில்ல. இல்லைம்மா. ஃபோன் பண்ணியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. சரிம்மா. பாரு எவ்வளோ டயர்டா இருக்க. வந்து சாப்பிட்டுட்டு தூங்குமா. சரிம்மா. ஹலோ, ஆஃபீஸ் தானே வந்துட்டு இருக்கேன். ஏன்? ஆஃபீஸ் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. பொய் சொல்லாதடா. உண்மையாவா? இன்னும் 1/4 மணி நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேண்டா. மே ஐ கம் இன் சார்? எஸ் கமெண்ட். வெல் டன் கீர்த்தி, உங்கள் ஜாப் பாராட்டி கம்பெனி டீம் லீடராக உயர்த்திருக்கு. தேங்க்யூ சார். இதே மாதிரி ஒர்க் பண்ணி ஹையர் போஸ்டிங்க்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் இந்த பதட்டம்? ஏன் என்னாச்சு? அம்மா, ஒரு குட் நியூஸ். எனக்கு ஆஃபீஸில் டீம் லீடர் போஸ்டிங் கிடச்சிருக்குமா. ஓ அப்படியா? இருமா ஒரு நிமிஷம், சக்கரை எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல? உன்கிட்ட எனக்கு என்ன சொல்ல கோவம்? நான் ஆஃபீஸில் ஒருத்தரை லவ் பண்ணுறேம்மா. உங்களை மாதிரியே நல்லவர்மா. எனக்கு வேற என்னம்மா வேணும்? உனக்கு நல்ல பையன் கிடைச்சி நீ நல்லா வாழ்ந்தாலே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ நல்ல பையனை தான் பார்த்துருப்ப. தேங்க்யூம்மா. செல்லம்மா, நல்ல அம்மா. ஐ லவ் யூம்மா. 2 சந்தோஷமான விஷயம் மச்சான். என் ஆளு டீம் லீடர் ஆகிட்டா மச்சான். இன்னொன்று அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களா மச்சான் என் கல்யாணத்துக்கு. ஏய் பாருடா, எப்படா மேரேஜ்? அப்புறம் மச்சி டீட்டு எப்போ? வா போவோம். என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒரு வாரமாக ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது மச்சான். நைட்டு பேசினாலும் கம்மியாக தான் பேச முடியுது மச்சான். முன்ன மாதிரிலாம் பேச முடியல மச்சான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மச்சான். அவகிட்ட பேசலைன்னா என்னமோ மாதிரி இருக்குடா. தூக்கம் கூட வர மாட்டேங்குது மச்சான். வா மச்சி சரக்கடிக்க போலாம். ஏய் உன் ஆளை கேபினில் போய் பார்க்க வேண்டியதானடா? ஒர்க் டைமில் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியல மச்சான். ரொம்ப ஒர்க்காகவே இருக்காளா? சரிடா சரியாயிரும்டா எல்லாம். பார்ப்போம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா. டே தூங்குடா, குட் நைட். ஏ கீர்த்தி நில்லு, உங்ககிட்ட இப்போ நான் பேசணும். என்ன எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு வருது? அப்படி யார்கிட்ட பேசுகிற? டீம் லீடர் ஆனதுக்கப்புறமா வேற எவனாவது கிடைச்சானா? என்னங்க பிரச்சனை? ஹே கீர்த்தி, என்னடி இவன் இப்படி பண்ணிட்டான்? மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாண்டி ஹாசன். அவன் நல்லவன் தான், ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸ்ருதி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடி, நான் சொல்லவா? என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? வா கீர்த்தி, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? மச்சான் அவ என்னை திட்டாடா. என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காதப்போ எனக்கு உனக்கும் இனி சம்பந்தமே இல்லை. நீ யாரோ நான் யாரோ. அம்மா, இதாம்மா காலையில் நடந்தது. வா மச்சி சரக்கடிக்க போலாம். டேய் நிலம புரியாமல் போடா. டேய் நீ ஏன் யோசிச்சு பாடுறா, அந்த பொண்ணை எந்த இடத்துல வச்சு நீ திட்டின? ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் மத்தியில் பொதுவான இடத்துல வச்சு திட்டுற. அதுவும் அந்த பொண்ணு இன்னொரு பையனோட சேர்த்து வச்சு பேசியிருக்க. இல்லை மச்சான், ஒரு வாரம் தூங்கலைல்ல, அதான் அந்த பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டேன் மச்சான். தப்பு தான் மச்சான். நீ ஏதோ பதட்டத்தில் பேசுகிற நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு திரும்பி பேசுனா ஏதோ பிரச்சனை ஆயிரும்ட்டு அமைதியாக இருந்திருக்கு, மெச்சூர்டாக இருந்திருக்கு. தப்பு தான் மச்சான். யோசித்து பாரு மச்சான், அந்த பொண்ணு எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்திருக்கு. என்ன ஆமாம் மச்சான், அவள் எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்திருக்கா, அதை நான் புரிஞ்சுக்கலையே மச்சான். அந்த பொண்ணு அதே இடத்துல வச்சு திருப்பி உன்னை திட்டி இருந்தால் என்னடா இருக்கும்? உனக்கு பெருத்த அசிங்கமாக போயிருக்கும்டா. தான் அசிங்கப்பட்டாலும் போகிறா, இல்லை தனக்கு உரியவர் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சி அந்த பொண்ணு நினச்சிருக்கடா. டேய் இப்படி ஒரு பொண்ணை நீ இழந்துட்டேன்னா திரும்பி இது மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமாங்கிறது பெரிய சந்தேகம்தான். மச்சி உன்னை திட்டினது காரணம் நீ பண்ண தப்பை நீ உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா. மச்சி அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேளு, கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை ஏற்றுக்கிறோண்டா. சரி மச்சான், பார்ப்போம். குட் நைட்ரா. கீர்த்தி, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். உனக்கு நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணேன், பிஸின்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபோன் பேசி உங்ககிட்ட பழகிருச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாகவே நான் நைட்டில் ஃபோன் பண்ணால் ஒரு நிமிஷம் தான் பேசுகிறேன். அதுக்கப்புறமா நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுறேன்.
இப்படியே டெய்லியும் நடந்துட்டு இருந்ததுனால தான் இழந்து அந்த இடத்துல உன்னை நான் தப்பாக பேசிட்டேன். சாரி. இதான் நான் தவறு பண்ணதுக்கான காரணம். இது வரைக்கும் எங்கேயுமே நான் நிதானத்தை இழந்ததில்லை. ஒன்றை தவிர நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் நீ வேணா யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. ஒன்றை தவிர என் வாழ்க்கையில் யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. நான் உன் வாழ்க்கையை விட்டு போனால் தான் உனக்கு சந்தோஷம்னா அதையும் நான் பண்ணுறதுக்கு தயார். நீ என்னை வேணான்னு சொல்லிட்டதுனால உன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றி உன் அழகை அழிக்கிறதோ உன்னை கடத்தி கொண்டு போய் உன் கற்பை கழிக்கிறதோ நான் பண்ண போகிறதில்ல. நீ தான் என் உயிர். தான் உயிரையே யாராவது கொல்லுவாங்களா? இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்ட உனக்கு ரொம்ப நன்றி கீர்த்தி. வரேன், பாய். ஏய் நில்ற ஹாசன், போகாத. நீ என்னை விட்டு போயிடுவியா? நான் உனக்கு தான்டா. ஓ வழியிலே உன்னை திருத்திட்டேன் பத்தியா? ஐ லவ் யூடா ஹாசன். ஐ லவ் யூ செல்லம். தேங்க்யூ சுரேஷ், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொல்லி என் ஃப்ரெண்டோட லைஃப்பை காப்பாற்றினதுக்கு. அப்படின்னா உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மச்சி வா மச்சி டீ எப்போ? எந்த நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் தான். அதுபோலதான் மனித வாழ்க்கையும். மனித வாழ்க்கையில் பல பக்கங்கள் இருந்தாலும் நட்பு, காதல் என்ற 2 தான் முக்கிய பக்கங்களாக கருதப்படுகிறது. அந்த 2 பக்கங்களும் சமம். எவற்றாலும் எவற்றையும் இழக்கக்கூடாது. நாணயத்தின் ஒரு பக்கம் இல்லாவிட்டால் எப்படி அது மதிப்பை இழக்கிறதோ அது மாதிரிதான் வாழ்க்கையும். நட்பு, காதல் இவை 2இல் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பை இழந்து